பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் இன்று 4K தரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்குகளுமே ஆகஸ்டில் இன்று வெளியிடப்பட்டது என்பதை விட எல்லா திரையரங்குலையும் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரனை கொண்டாடுதாங்க. வாருங்கள் பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படத்தை RK செல்வமணி மற்றும் இப்ராம் ராவுத்தர் தயாரிச்சிருப்பார். இது கேப்டனோட ப்ரொடக்ஷன் தான். இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையமைச்சு சூப்பரான ஒரு 2 பாடல்கள் கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, ரம்யா கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மன்சூர் அலிகான் தன்னோட வில்லத்தனத்தை மிரட்டியிருப்பார். இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைகளம் தான். பொதுவாக காட்டுக்குள்ள ஒரு நண்பன் போகிறாரு, அவரை கண்டுபிடிக்க போகிறாருன்னு தான் RK செல்வமணி ஷார்ட்டாக சொல்லியிருந்தார். ஆனால் ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அது கேப்டன் வர சீனு பிரமாதமாக இருக்கும். பொதுவாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் தான் இன்ட்ரடக்ஷனில் வருவாப்பில். வந்து அதில் நடக்க பிரச்சனைகளை மன்சூர் அலிகான் அவரை கொன்றுவார். அதுக்கு அடுத்து தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. அது எழுத்துலாம் போட்டு கேப்டன் பிரபாகரன் சொல்லி கேப்டன் வார இன்ட்ரோடக்ஷன் சீன் பார்த்தீங்கன்னா சீப்பில் அப்படியே வேகமாக வருவார். பொன்னம்பலம் அவங்க துரத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காரில் வந்து மோதணும். உடனே கேப்டன் இன்ட்ரோடக்ஷன் சீனே பார்த்தீங்கன்னா தேட்டரில் இன்று பாருங்கள் விசிறு பறக்குது. ரசிகர்கள் அவ்வளோ அந்த டயத்தில் எப்படி ஒரு கொண்டாடுவாங்களோ, கேப்டன் இருக்கும்போது புது படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இந்த மாதிரி சீட்டை கிழிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. விசில் பறக்கும், கத்துறது, அந்த மாதிரி சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடுவாங்க ரசித்து. அதுபோல் இன்று விசில் அடித்து கேப்டனோட இன்ட்ரக்ஷன் சீனில் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் அப்படி ஒரு கூட்டம், அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு கேப்டன் பிரபாகரனில். அந்த அளவுக்கு கொண்டாடுதாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மன்சூர் அலிகான் தன்னோட வில்லத்தனத்தை அந்த காதில் கடுக்கும் மற்றும் அந்த முன்னாடி போட்டுக்கிட்டு அவர் நடக்கிற அந்த வீரபத்ரன் என்கிற கேரக்டரில் அப்படியே உள்ளே இறங்கியிருப்பார். அந்த வீரப்பன் எப்படி இருப்பான்னு அப்போ தெரியாதான். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு அச்சுதமாக அவரை ஒரு கருவியாக அன்னைக்கு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பான்னு அதுக்கு பிறகு தான் நிறைய தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு செதுக்கியிருக்கிறாரு RK செல்வமணி அவர்கள். கேப்டனோட இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே ஃபைட் சீனு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே போயிட்டு அந்த செவுத்து அடித்து லெக் ஃபைட்டு யாரும் இது வரைக்கும் அடித்தது கிடையாது. டூப்பு போடாமல் அந்த ஃபைட் சீன் பண்ணுவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த சீன்லாம் தேட்டரில் பார்க்கும்போது மிரள வைக்கும். அந்த கேப்டனோட அந்த சுழட்டி அடிக்கிற ஃபைட்டு தான் அப்படியே அனல் பறக்கும். அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வீரபத்ரனை பிடிக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ளே கேப்டன் போவார். கேப்டனோட வீடு தான் அந்த கேப்டனோட வீடு. ஏன்னா 100வது திரைப்படத்தில் தன்னோட வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் கேப்டனோட அது நினைவுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடு கேப்டனோட வீடு. அந்த வீட்டில் தான் ஷாட் எடுத்திருப்பாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த வீரபத்ரனை பிடிக்கிறதுக்கு போகும்போது ஒவ்வொரு இடங்களிலையும் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டும் இருக்கும். பொதுவாக புஷ்பா படத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணி அந்த படம் எடுத்திருக்கிறாங்க. சந்தன கடத்தில் அந்த தண்ணியில் வர சீனாக இருக்கட்டும் அப்படியே பிரமாதமாக எடுத்திருப்பாரு. அதிரப்பள்ளியில் தான் அந்த திரைப்படங்கள் பாதி எடுக்கப்பட்டது. கேரளா மற்றும் செங்கோட்டை பாட்ரு இந்த மாதிரி இடங்கள்ல எடுக்கப்பட்டது. அதுவும் அந்த குதிரை சீனு அந்த தேட்டரில் பாருங்கள். இப்போ பார்க்கும்போதும் தேட்டரில் அந்த அளவுக்கு விசிறு பறக்குது. 60-100 குதிரை பின்னாடி ரேஸில் வரும்போது கேப்டன் அந்த ட்ரெயின் சீன் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இது மரம் வெட்டுற இடம் கிடையாது, ஆளை வெட்டுற இடம் அப்படின்னு அந்த வசனமும் பண்ணுவாங்க. MLA சொல்லும் போது எதுக்கும் துணிந்தவன் தான் நாங்கிற மாதிரி அந்த வசனத்தை தீட்டியிருப்பார் லியாக்கத் அலிகான் அவர்கள். படத்தோட கதையும் துல்லியமாக இருக்கும். ரசிகர்கள் இன்று கொண்டாடுறத பார்த்தீங்கன்னா பல தேட்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணாமல் நிறைய பேர் டைரெக்டாக போய் எடுத்து பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆன்லைனில் புக்கிங்கை பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இடங்களும் தெரிஞ்சவங்க போல ஆன்லைனில் பண்ணியிருந்தாங்க. கிராமப்புற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தேட்டர்லேயே போய் படத்தை பார்த்துருன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு இன்று பெற்றிருக்கிறது. முதல் பாட்டுமே பார்த்தீங்கன்னா பாசமுள்ள பாண்டியரே என்ற பாட்டு ரம்யா கிருஷ்ணா அவர்களை பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் அந்த படையப்பா வரத 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணாவுக்கு இந்த பேரும் புகழும் இருந்தது. ரூபினி அவங்கள சொல்லவே வேண்டாம். கேப்டன் விஜயகாந்த் அவரோட மனைவியாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஹீரோவுக்கு பாடலே கிடையாது. மற்றபடி எல்லாருக்கும் பாட்டு கொடுத்துருப்பாங்க. படமும் அந்த சமயத்தில் 300 நாள் தாண்டி திரையரங்கில் எல்லா திரையரங்கிலுமே வேற லெவலில் வசூலை கொடுத்தது. இன்றும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு சம்பவமான வசூல். ஏன்னா 4K தரத்தில் இந்த மாதிரி பிரிண்டு இப்போ இருக்கிற திரைப்படங்களுக்கு நிறைய ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி HD கொடுத்துருக்க மாட்டாங்க.
இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த காட்டுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் சீனு, அந்த பால் பூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற சீன் எல்லாமே கேப்டனோட வீடு ஆப்போசிட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் காடாக தான் இருந்தது. அந்த காடுகள்லாம் எப்படி பசுமையாக அப்போ இருந்தது, அதெல்லாம் இப்போ அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் கோட் சீனு சொல்லவே வேண்டாம். பொதுவாக கோட் சீனை பார்த்துட்டு எல்லாருமே என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்கு. அந்த காலத்து படங்களை பொறுத்த வரைக்குமே கோட் சீனில் பொதுவாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படங்களே இந்த திரைப்படம் தான். ஒவ்வொரு வசனமும், கேப்டன் பேசுகிற வசனமும், விசில் தட்டிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இப்பவும் தேட்டரில் விசில் அடிக்கிறாங்க. கேப்டனோட அந்த ஸ்கிளாப்பு குறையவே இல்லைங்க. கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்திற்கு அப்போ என்ன மவுஸ் இருக்குமோ இந்த ரீரிலீஸுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகுத மாதிரி தேட்டரில் விசில் பறக்குது. அந்த அளவுக்கு அனல் பறக்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. கேப்டன் பிரபாகரன் கோட் சீன் பேசுவார். அந்த ட்ரெயின் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த லெக் ஃபைட்டு எல்லாமே துல்லியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. கார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். ப்ரொடியூசர் அவர்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள் கேப்டன் பிரபாகரங்களை ரீலீஸ் பண்ணுவது என்பது எதிர்பார்ப்பான ஒரு விஷயம். கேப்டன் அப்படி அந்த தரமாக அந்த ஹெச்டி பிரிண்டை கொடுத்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. கேப்டன் பிரபாகரனில் மன்சூர் அலிகானோட மோதிர சீன்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ரம்யா கிருஷ்ணா வயிற்றில் மாசமாக இருக்கும்போது மிதிக்க போவாப்புல, அந்த இடத்துல குழந்தெல்லாம் பிறந்துடும். பிரபாகரன் அந்த சமயத்தில் தான் கேப்டன் விஜயகாந்தரோட பையனும் பிறந்திருக்கிறாப்புல மிட் நைட்டில். அந்த படத்துக்கு ஒரு நினைவுகளாக அவரோட பையனோட பேரையும் வச்சிருக்கிறாரு. கிளைமேக்ஸ் காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா கோச்சின் அனல் பறக்க 8.9 நிமிடங்களாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேசுவார். கோட்டை விட்டு வெளியில் வந்து அந்த அடிக்கிற ஃபைட் சீனு, அது மாதிரி மன்சூர் அலிகானும் நம்ம லிவிங்ஸ்டன் அவங்களும் ரம்யா கிருஷ்ணன் அண்ணனுக்கும் நடக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டு வந்து அந்த கும்பலையை காலி பண்ணிடுவாங்க. வீரபத்திரன் காலி பண்ணிவிட்டு இவங்களை கடத்திட்டு போவாங்க. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இவங்களாம் அவங்கள பார்க்குறதுக்கு தேடி போகும்போது கிளைமேக்ஸில் ரூபினியிலேருந்து அவங்க பையனையும் மன்சூர் அலிகான் கூட்டு போயிடுவார். அங்கே போய் ஃபைட் சீனு கேப்டன் விஜயகாந்த் அவர் அந்த குகையில் நடக்கிற ஃபைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டே 10 நிமிஷங்கள் கிட்ட நடக்கும் அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஷார்ட்டில் பொறுத்த வரைக்கும் 6 நிமிஷம் தான் டக்குன்னு வரும். ஆனால் அந்த ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் துல்லியமாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் நைட்லேயே மிட் நைட்லேயே ஏமி ஸ்டூடியோ பக்கத்தில் எடுத்துருக்குறாங்க, பிரதாப் ஸ்டூடியோவில். அந்த படத்தோட கதைகளத்தை சூப்பராக கொடுத்துருக்கிறாரு ஆர்கே செல்வமணி. கடைசி கிளைமேக்ஸில் ஃபைட் சீனு ரத்தம் வர வரைக்கும் மன்சூர் அலிகான் அடிக்கிற சீனாக இருக்கட்டும், மன்சூர் அலிகான் கேப்டன் அடிக்கிறனாக இருக்கட்டும், அந்த மாதிரி 2 பேரையும் அப்படி அந்த புரட்டி போட்டு எடுக்கிற ஷாட்டு சூப்பராக மிட் நைட்டில் கொடுத்துருக்கிறாரு. இளையராஜா பாடலும் இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான 100வது திரைப்படம், பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. இப்போவும் இந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி திரையரங்கில் சக்க போட்டு வசூலையும் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்க வரும். கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்திற்கு இப்போ ரீரிலீஸ் பண்ணதுக்கு எப்படியாவது 50 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் 2 கோடி கிட்ட வசூல் அடிச்சிடும். கன்ஃபார்மாக 2 கோடியை தாண்டிடும். ஏன்னா 500 திரையரங்கு என்பது சராசரி படங்களுக்கே, சின்ன பட்ஜெட் படங்களுக்கே வசூலை கொடுக்கும். கிட்டத்தட்ட இருக்கைகள் ஒரு இடத்துல 200 இருக்கைகள் இருந்தாலும் 100 ரூபா டிக்கெட் போட்டாலும் படத்தோட வசூல் பிரமாதமாக 500 திரையரங்கோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துரும். இன்று திரையரங்கில் விசில் பறக்க ரசிகர்கள் அந்த 91 எப்படி கொண்டாடினாங்களோ அது போலவும் இப்பவும் கொண்டாடுதாங்க. தேட்டரில் போய் விடாமல் நீங்கள் பாருங்கள். இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் இப்படி ஒரு படத்தை எப்படியா எடுத்து வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ நாள் விடாமல் 2K கிட்ஸ் அது சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் படமும் மகிமையும் அந்த அளவுக்கு பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. நம்ம மன்சூர் அலிகான் அவரோட வில்லத்தனம் கேப்டன் விஜயகாந்துக்கு எந்த அளவு எஃபெக்ட் போட்டு சரத்குமாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, மன்சூர் அலிகான் அவர்கள் அந்த வெற்ற சீனு ரத்தம் தெரிக்கிறது பளிச்சுன்னு ஒருத்தன் மூஞ்சில் விழுது, அதெல்லாம் கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி 10 கேமரா வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. படமும் தியேட்டரில் பார்த்து திரும்ப ஸ்கிளாப் பண்ணி கேப்டன் பிரபாகரன் திரும்பியும் வெள்ளி விழா காண வேண்டும் என்று நம்ம வாழ்த்துவோம். கேப்டன் பிரபாகரனை விட்டுறாங்க. இந்த மாதம் பூரா கேப்டன் பிரபாகரன் எல்லா திரையரங்கிலும் ஓடும், ஒவ்வொரு ஊர்களையும் கிராமப்புறங்களையும் ஓடும். டிக்கெட் புக் பண்ணாலும் நேரடியாக போய் பாருங்கள். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு இருக்கும் நம்ம கேப்டன் பிரபாகரனோட சின்ன ஒரு ரிவ்யூ தான் பார்த்தோம். தினம் நம்ம கேப்டன் பிரபாகரன் எங்கே ஓடுறது, என்ன வசூலை கொடுக்குது என்று நம்ம தினம் கேப்டன் பிரபாகரனோட திரைப்படத்தோட வரிசையை பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.